நீங்கள் மதுரை மாவட்டம் கூட கிடையாது. அவர் வேண்டுமென்ற விருதுநகர்லேருந்து ஒருத்தர் போகிறார் அந்த ஆட்டோ தூக்கிட்டு. அவர் தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே. ஆனால் அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அவர் இந்த பிரச்சனையை உருவாக்குனது அவர். ஏன் ஆட்டோ தூக்கிட்டு போனார் விசாரிக்கலை? பிராமணர் யார்? தமிழன் கிடையாதா? ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நீ பிராமணனை வந்து பிராமணன் நான் சொல்கிறேன், அவன் தமிழன் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியனை நீ வந்துட்டு தமிழன்னு சொல்கிற, இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவனை தமிழன்னு சொல்கிற. ஆனால் பிராமணனை மட்டும் நீ ஏன் இங்கே பிராமணன்னு சொல்கிற? ஏன் தமிழன்னு சொல்ல மாட்டேற? இன்றைக்கி என்ஐஏ கைது செய்யப்படக்கூடிய என்ஐஏ மூலம் கைது செய்யப்படக்கூடிய அதிகமான பேர் எங்கே இருக்கிறாங்கன்னா தமிழகத்திலையும் கேரளாவிலும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள பப்ளிக்காக ISIS இயக்கத்திற்கும் தாலிபான் இயக்கத்திற்கும் ஆள் சேர்ப்பதற்காகவே இருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் நீங்கள் இன்றைக்கி திருப்பரங்குன்ற கோவிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கோவிலாக இருக்கட்டும், அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், 2 பக்கம் கடைங்க இருக்கும். அந்த 2 பக்கத்தில் கடைங்களை பார்த்தோன்னா பாதி இஸ்லாமியர் கடைங்க தான் இருக்கும். நம்ம ஆளுங்க கடைகளே இருக்காது, இந்துக்கள் கடைகளே இருக்காது. நீங்கள் போய் பாருங்கள், அந்த வளையல் விற்கிற கடையிலேருந்து, பொட்டு விற்கிற கடையிலேருந்து, பூ விற்கிற கடையிலேருந்து எல்லாத்தையுமே நீ அறநிலைத்துறை எப்படி நீ அவங்களுக்கு கொடுப்ப? நீ புறம்போக்கு இடத்துல இருக்கிற கோயிலை மட்டும் அடிப்பேன், ஆனால் புறம்போக்கு இடத்துல இருக்கிற மசூதி அடிக்க மாட்டியா? புறம்போக்கு இடத்துல இருக்கிற சர்ச்சை அடிக்க மாட்டியா? நான் கொடுக்கட்டுமா பட்டியல்? நான் பட்டியல் கொடுக்குறேன். உங்களுக்கு எத்தனை இடத்துல புறம்போக்கு இடத்துல இருக்கு நீ அடிக்கிறது ரெடியாக இருக்கியா? நீ இதெல்லாம் பெருமையானு கேட்குறேன். ஏன் உன் வாயால் நான் எத்தனை மசூதி வச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் எத்தனை சர்ச்சை வச்சிருக்கேன்னு தெரியுமா? உன்னால் சொல்ல முடியுமா? சொன்னால் அடுத்த நாள் நீ வீட்டில் இருக்க மாட்டேன். உன் வீட்டில் பெட்ரோல் பம்ப் போடுவான். நாளைக்கு மத்திய அரசு பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க பெருநகரங்களில் என்ன வச்சுருக்கீங்க? போராட்டம் வச்சுருக்கீங்க. அதுக்கு எப்படி அனுமதி? யார் கொடுக்குறா உங்களுக்கு அனுமதி? என்னங்க, ஒரு இந்துனாக்கா அனுமதி கொடுக்க மாட்டேன், ஒரு இந்து முன்னணி அனுமதி கொடுக்க மாட்டேன், பாஜக அனுமதி கொடுக்க மாட்டேன், RSS அனுமதி கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை கூட ஏன் இவங்களே பூதி பெருசாக்குனாங்க? ஏன் இவங்க அனுமதி கொடுத்துருந்தா அது பெருசாக இருக்காது. அனுமதி கொடுக்காத காரணம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த மணப்பாறை இந்த விஷயத்தெல்லாம் இவங்க மூடி மறைப்பதற்காக, இதெல்லாம் பெருசாக வெளில மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக திருப்பரங்குன்றம் இன்றைக்கி டிவி தானே வருது. திருப்பரங்குன்றம் அண்ணா யூனிவர்சிட்டி மறைஞ்சு போயிடுச்சா? எப்பெல்லாம் திமுகவுடைய அரசு கையாளாத அரசாக மாறுதோ அப்போல்லாம் அவங்க ஒன்று இந்தி எடுத்துப்பாங்க, இல்லை தமிழை வச்சு எடுத்துப்பாங்க, இல்லை பாஜகவை புறக்கணிக்கணும்னு எடுத்துப்பாங்க, இல்லைனா இந்த இந்துக்கள் மேலே கை வைப்பாங்க. இது தொடர்கதைங்க. இது தொடர்கதை. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இளைய பாரத நேயர்களுக்கு முதல் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். சார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா டெய்லி எந்திரிச்சாலே பக்குன்னு எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பெண்களுக்கான பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பெண்கள் விட குழந்தைகள் பாதுகாப்புங்கிறது இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இப்போ போய்கிட்டு இருக்குது. என்னென்ன மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நான் இப்போ ஒரு 2 நாளாக வந்துட்டு சேகர் பாபு அவர் சொன்னதுக்கப்புறம் நானும் 2 நாளாக தேடுற ஸ்டாலின் அவர்களுடைய இரும்பு கரம் எங்கே இருக்குன்னு நானும் பூத கண்ணாடி வச்சு நான் தேடி பார்க்குறேன். இரும்பு கரம்னு ஒன்று இல்லவே இல்லை தமிழகத்தில். அது வெறும் துருப்பிடித்து போன கரமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவர் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ருக்காரு சார். அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதனால் இந்த துருப்பிடித்த கரமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நேற்று பாருங்கள், இந்த மணப்பாறை பக்கத்தில் ஒரு 6 வயது குழந்தை, 8வது படிக்கிற குழந்தைய வந்துட்டு அந்த பள்ளி ஆசிரியரே வந்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு குழந்தைய 3 டீச்சர்ஸ் சேர்ந்து பால்படுத்தி அவர் கர்ப்பம் அடைஞ்சு அது வரைக்கும் தெரியல, அந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்தது வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்மாஸ்டர் போயிட்டு அங்கே விசாரிக்கும் போது தான் செல்விங்கிற ஹெட்மாஸ்டர் போய் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் இது கர்ப்பமாக இருந்திருக்கு தெரியுது, அப்போ தான் கலைச்சிருக்கிறதும் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களா முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பேரண்ட்ஸ் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஏன்னா இவங்க அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த டீச்சர் அந்த ஹெட்மாஸ்டர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே பெருசாகுது. இப்போ எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போனாரோ அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி அண்ணாமலை அண்ணன் தவிர அவர் யாருமே இல்லை இன்றைக்கி. ஏன்னா அந்த ஒரு இஷ்யூவை இன்றைக்கி அவர் இப்போ பெரிதாக்குனதுனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமா இன்றைக்கி தைரியமாக இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மக்கள் வெளில வராங்க. இப்போது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்துட்டு நடு இரவில் தனியாக நடந்து போன ஒரு பெண்ணை வந்து ஆட்டோவில் கடத்திட்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி விடிஞ்சால் இதை இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அப்போது இந்த சேகர் பாபு சொல்கிற மாதிரி இவரோட இரும்பு கரம்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன் இல்லையா, என்ன மாதிரி ஆள் அடுக்கிறதுக்கு தான் அவருக்கு இரும்பு கரம் அதிகமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி
போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த பாஜகக்காரன் எங்கெல்லாம் இருக்கிறான், பாஜகக்காரன் ஏதாவது போராட்டம் பண்ணுவானா, பாஜகக்காரன் ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணுவானா, பாஜகக்காரன் உண்ணாவிரதம் இருப்பானா, அவங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுலயே இந்த தமிழக அரசு, தமிழக காவல்துறை குறியா இருக்கிறாங்களே தவிர, மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணுங்கிறதுல சுத்தமா அவங்களுக்கு ஒரு அக்கறையே இல்ல. ஏன்னா, எங்க பாஜக வளர்ந்துரும் பாஜகவையும், இந்துத்துவவாதிகளையும், இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்களையும் இவங்க வந்துட்டு அடித்து நசுக்குவதிலேயே குறியா இருக்கிறாங்க. யாரு? இந்த திமுகவும், இந்த திமுகவை சார்ந்தவங்களும் அவங்களோட காவல்துறையும். இது காவல்துறையே கிடையாது. உண்மையிலே சொல்ற திமுகவுடைய ஏவல் துறையாகத்தான் காவல்துறை செயல்படுகிறது. எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் நான் சிறையில் இருக்கும்போது கூட என்கிட்ட உள்ள 2-3 பேர் பேசினாங்க. சார் நீங்களாம் உள்ள வந்து எங்களுக்கு உண்மையில வருத்தமா இருக்கு. எங்களுக்கு ஒரு வழி கிடையாது. என்னை ரிமாண்ட் பண்ணும்போது கூட சொன்னாங்க. சார் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு மூத்த அதிகாரி சொன்னார் என்கிட்ட. சார் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை வந்துட்டு நாங்கள் சிறையில் போடுறது. இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழியில் நிர்பந்தம் பண்ணுறாங்க எங்களை. ஏன்னா ஒரு தப்பை தட்டி கேட்கக்கூடாது. அப்போ குரல் வழியை நசுக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களாம் உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசுகிறாங்க, குஜராத்தை பற்றி பேசுகிறாங்க, மகாராஷ்டிரா பற்றி பேசுகிறாங்க. இங்கே நடக்கக்கூடிய இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது பாஜக ஆளும் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுபான்மையினர் நசுக்கப்படுகிறார்கள், அங்கே இருக்கிற தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது, மசூதிகள் இடிக்கப்படுதுன்னு பேசியிருக்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ திருப்பரங்குன்றம் எடுத்துங்க. இந்த திருப்பரங்குன்றத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் நம்மளுடைய கோவில். அது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். இவங்க வந்தது 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டுலேருந்து நீங்கள் 1990 வரைக்குமே அங்கே தர்கா கிடையாது. எங்கே? மலை மேலே தர்கா கிடையாது, கீழே இருந்தது தர்கா. மலை மேலே தர்கா கிடையாது. ஏன்னா அவர் இறந்த இடம், அந்த சிக்கத்த ஷாங்கிறவர் இறந்த இடம் வந்து கீழே. அதாவது கீழே நீங்கள் தர்கா வச்சு அங்கே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அதாவது இந்த கந்தூரி விழான்னு ஒன்று நடத்துவாங்க இவங்க இஸ்லாமியர்கள். அந்த விழா முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த சமபோஜன விருந்து, அசைவு விருந்து வைப்பாங்க. அது இது வரைக்கும் மலை மேலே வச்சு தான் சரித்திரம் கிடையாது, கீழே தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இது புது விதமாக அது கூட விருதுநகர்ந்து ஒருத்தர் ஆட்டோ தூக்கிட்டு போகிறார். நீங்கள் மதுரை மாவட்டம் கூட கிடையாது, அவர் வேண்டுமென்றே விருதுநகர்லேருந்து ஒருத்தர் போகிறார் அந்த ஆட்டோ தூக்கிட்டு. அவர் தான் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமே. ஆனால் அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அவர் இந்த பிரச்சனையை உருவாக்குனது அவர். ஏன் ஆட்டோ தூக்கிட்டு போனார்னு விசாரிக்கலை. அவர் என்ன இயக்கத்தை சார்ந்தவர், எந்த அடிப்படைவாதியா இல்லை பிரிவினைவாதியாங்கிறத இது வரைக்குமே இந்த தமிழக அரசு விசாரிக்கலை. யாரால் இந்த பிரச்சனை உருவானதுங்கிறத இந்த தமிழக அரசு இன்ன வரைக்கும் விசாரிக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் இந்த இந்து மதம் வளரக்கூடாது, இந்து மதத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வேணும், சிறுபான்மையினோட ஓட்டு வங்கி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக பெரும்பான்மையினர் நசுக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும், இதனால் இப்போது இவங்க இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதுனால இந்த பெரும்பான்மையை நசுக்கணுங்கிற, சிறுபான்மையினர் ஓட்டு வேணும், பெரும்பான்மையை நசுக்கணுங்கிற காரணத்துக்காக இவங்க இந்த இடத்துல கோட்டை விடுறாங்க. எந்த இடத்துல கோட்டை விடுறாங்கனாக்கா இந்த பாலியல் பலாத்காரம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இந்த விஷயத்தை காவல்துறை இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதுனால இந்த விஷயத்தில் கோட்டை விடுறாங்க. ஸோ முழுக்கவே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு. அதற்கு பதிலாக ஓட்டு வங்கி வேணும், சிறுபான்மையினர் ஓட்டு முழுவதுமாக அறுவடை செய்ய வேணுன்றதுக்காக இந்த திருப்பரங்குன்ற விஷயத்திலிருந்து எவ்வளோ விஷயம் பார்த்திங்கன்னா இந்த திமுக அரசு வேண்டுமென்றே இந்துக்களை நசுக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய வேலை தான் இது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போது பிராமணர் யார்? தமிழன் கிடையாதா? ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நீ பிராமணனை வந்து பிராமணன் யார் சொல்கிறீங்க, அவன் தமிழன் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியனை நீ வந்துட்டு தமிழன்னு சொல்கிற, இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவனை தமிழன்னு சொல்கிற. ஆனால் பிராமணனை மட்டும் நீ ஏன் இங்கே பிராமணன்னு சொல்கிற, ஏன் தமிழன்னு சொல்ல மாட்டேற? இப்போ ஆந்திராவில் இருக்கிற பிராமணன் நம்ம என்ன சொல்கிறோம்? தெலுங்கன். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிராமணன் என்ன சொல்கிறோம்? கன்னடன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிராமணன் நீ தமிழன் தானே சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழை மட்டும் நீ பிராமணன்னு ஒரு குறிப்பிட்டு அவனை நசுக்கிறன்னு சொன்னால் அப்போது நீங்கள் சமத்துவமாக நாங்கள் நடந்துக்கிறோம், நாங்கள் சமூக நல்லிணத்துக்கு அடையாளம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஸ்டாலின் அவர்கள் கேட்குறேன், என்ன அர்த்தம் இருக்குது? இங்கே மட்டும் நீங்கள் பிராமணன்னு அவர் பிராமணன் தனியாக சொல்கிறீங்க. நீங்கள் இஸ்லாமியன்னு சொல்கிறது கிடையாது, தமிழன்னு சொல்கிறீங்க. அதே போல் கிறிஸ்தவன்னு சொல்கிறக்கூடாது, தமிழன்னு சொல்கிறீங்க, இந்தியன்னு சொல்கிறீங்க. இவங்களை மட்டும் பிராமணர்கள், வந்தேரிகள், ஆரியர்கள் ஏன் சொல்கிறீங்க? அப்போது இவங்க முழுக்கவே ஒரு மதத்தை எதிர்க்க வேண்டும், ஒரு மதத்தை அழிக்க வேண்டும், சிறுபான்மையினரை வளர்க்க வேண்டும். இது எங்கேருந்து இவங்களுக்கு வர அஜெண்டான்னு தெரியல. ஸ்டாலினுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இது எங்கேருந்து வர அஜெண்டான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வடநாட்டில் கூட இவ்வளோ பிரச்சனைகள் இல்லைங்க. கேரளாக்கு அடுத்து இங்கே தான் இன்றைக்கி என்ஐஏ மூலம் கைது செய்யப்படக்கூடிய அதிகமான பேர் எங்கே இருக்கிறாங்கன்னா தமிழகத்திலையும் கேரளாவிலும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களாம் பப்ளிக்காக ISIS இயக்கத்திற்கும் தாலிபான் இயக்கத்திற்கும் ஆள் சேர்ப்பதற்காகவே இருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அது எங்கே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கனாக்கா தமிழகத்திலையும் கேரளாவிலையும். அப்போ இது 2 மாநிலமே வருங்காலத்தில் தாலிபான்களின் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலமாக மாறுவதற்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சேகர் பாபு அவர்கள் வந்து எங்களெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறாரு, நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா வேறு லெவலில் பண்ணிடுவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். ஆனால்
சேகர் பாபு இப்போ தானே சார் சேகர் பாபு நீ காபி வெட்டி கட்டிக்கிட்டு நீ பட்டை போட்டுட்டு கொட்டை போட்டுட்டாக்கா நீ இந்து ஆயிருவியா? ஆமாம் சார். இன்னொரு கேள்வி என்னன்னா, இத்தனை பிரச்சனை திருப்பரம் நடந்துருக்குது, அந்த சைடு ஏன் சார் போக மாட்டேங்கிறாரு அவர்? போக மாட்டார், அவர் அந்த பக்கம் போகவே மாட்டார். ஏன்னா அவர் வந்துட்டு தான் அவரே ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு, அல்லேலூயா. ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லேலூயா அல்லேலூயான்னு. அதாவது சார் அப்படி சொன்னாலுமே ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறாரு, முரு பக்தராகவும் இருக்கிறப்பல, அப்புறம் அதில் தப்பு இல்லை சார்? அது இல்லை இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வேஷம் போடலாம். இப்போது ஸ்டாலின் கூட இருக்கார், தேர்தல் வரும்போது நானும் ஒரு இந்து தான் சொல்லுவார், தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் கோவிலில் போய் இடிப்பார். அதே போல் தான் அவர் வழி வந்தவர் தானுங்க இவரும். இவர் இப்போ மாலை போட்டு அங்கே போகிறதுனாலையோ இல்லை வந்துட்டு திருப்பதி போகிறதுனாலையெல்லாம் இவர் வந்து இந்து நம்ம சொல்லிட முடியுமா? நீ இந்து மக்களுக்கு என்றைக்கு துரோகம் நினைக்கிறியோ அப்போ நீ இந்துன்ற அடையாளமே உனக்கு கிடையாது. இப்போ HRNC என்ன சொல்லுது, இந்து அறநிலைத்துறையோட சட்டம் என்ன சொல்லுது, ஒரு இந்துவாக இருப்பவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிற நிர்வாகத்தில் இருக்க முடியும்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அதில் இருக்காங்க? இன்றைக்கி அந்த இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டின், கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ். அவங்கெல்லாம் பேருக்கு தான் இந்து பேர் வச்சுருக்காங்களே தவிர அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிறிஸ்டினாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இப்போ அதை நீங்கள் சொல்லுவீங்க? அதே போல் நீங்கள் இன்றைக்கி திருப்பரங்குன்ற கோயிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கோவிலாக இருக்கட்டும், அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், 2 பக்கம் கடைங்க இருக்கும். அந்த 2 பக்கத்தில் கடைங்களை பார்த்தோன்னா பாதி இஸ்லாமியர் கடைங்க தான் இருக்கும். நம்ம ஆளுங்க கடைகளே இருக்காது, இந்துக்கள் கடைகளே இருக்காது. நீங்கள் போய் பாருங்கள், அந்த வளையல் விற்கிற கடையிலேருந்து, பொட்டு விற்கிற கடையிலேருந்து, பூ விற்கிற கடையிலேருந்து எல்லாத்தையுமே நீ அறநிலைத்துறை எப்படி நீ அவங்களுக்கு கொடுப்ப? இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கடைகளை நீ எப்படி அவங்களுக்கு கொடுப்ப? நீங்கள் எப்படிங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க? யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? இதே ஒரு தர்காவில் ஒரு இந்துக்கு நீ கொடுப்பியா? ஒரு 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 கடையை ஒரு இந்துக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் எத்தனை தர்காவில் இன்றைக்கி கடையை வாடகை விட்டுருக்காங்க, அதை யாராச்சும் ஒரு இந்துக்கு நீ கடை கொடுத்துருக்கியா? முழுக்க இஸ்லாமியர் கடைங்க தான் இருக்கும். ஆனால் அறநிலையத்துறை சொந்தமான அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் நாளைக்கு கூட போய் பாருங்கள், சமயபுரம் கோயிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கோயிலாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், எல்லா கோயிலுமே குறைஞ்சபட்சம் 10 கடையாச்சும் இஸ்லாமியர் கடை இருக்குது. அந்த கடைங்க அனைத்துமே சொந்தம் இந்து அறநிலையத்துறைக்கு. நீ எப்படி வாடகை கொடுக்குற? அடுத்த மதத்துக்கு நீ எப்படி வாடகை கொடுக்குற? அப்போ இந்த கேள்வி வருமா வராது? அப்போ நீ அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? இதை கூட உன்னால் பார்க்க முடியும்னு சொல்லி நீ எப்படி இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க முடியும்? அதுதான் சார் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ மத நல்லிணக்கன்றது எல்லாருக்கும் இருக்கணும்ல, எல்லா மதத்தையும் நீ சமமாக பார்க்கணும்ல. நீ புறம்போக்கு இடத்துல இருக்கிற கோயிலை மட்டும் இடிப்ப, ஆனால் புறம்போக்கு இடத்துல இருக்கிற மசூதி அடிக்க மாட்டியா? புறம்போக்கு இடத்துல இருக்கிற சர்ச்சை அடிக்க மாட்டியா? நான் கொடுக்குற பட்டியல் சென்னையில் சர்ச் அடிச்சதெல்லாம் கேஸுக்குள்ள இருக்குது. நான் பட்டியல் கொடுக்குறேன் உங்களுக்கு. எத்தனை இடத்துல புறம்போக்கு இடத்துல இருக்கு நீ அடிக்கிறது ரெடியாக இருக்கியா? நீ எத்தனை மசூதி இருக்குது, எத்தனை தர்கா இருக்குது, எத்தனை சர்ச் இருக்குது நான் கொடுக்குறேன். நீங்கள் இடிக்கிறது ரெடியாக இருக்கீங்களா? புறம்போக்கு இடத்துல எத்தனை இருக்குது நான் கொடுக்குற லிஸ்ட் நீ இடிக்கிறது ரெடியாக இருக்கியா? ஆனால் ஒரு இந்து கோவில் இருந்தால் மட்டும் அது புறம்போக்கு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இடிக்கிறியே, ஏன் ஒரு சர்ச்சை அடிக்க மாட்டேங்கிற? 200க்கும் மேலே நீ கோவில் அடிச்சிருக்கிற, எத்தனை சர்ச்சை அடிச்சிருக்க புறம்போக்கு இடத்துல இருக்கிறத? எத்தனை மசூதி நீ அடிச்சிருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அனைத்து தேவாலயம் நான் மசூதி இடி உன்னை சர்ச்சை இடின்னு சொல்ல, நீ எதையுமே இடிக்காதுங்கிறேன். இது எல்லாமே மக்கள் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். ரொம்ப பிரச்சனைக்குரிய இடமா இருந்தால் நீங்கள் அதில் கை வைங்க. ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்குரிய இடமா இருந்தாங்க. இப்போ டிஆர் பாலு சொன்னார் தெரியுங்களா, தேர்தல் பிரச்சாரத்தில், எம்பி எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்தில், நான் எத்தனை சரஸ்வதி கோயில் அடிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை மாரியம்மன் கோயில் அடிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை முருகர் கோயில் அடிச்சிருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் பெருமையா? இதெல்லாம் பெருமையான்னு கேட்குறேன். ஏன் உன் வாயால் நான் எத்தனை மசூதி அடிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எத்தனை சர்ச்சை அடிச்சிருக்கேன் தெரியுமா உன்னால் சொல்ல முடியுமா? சொன்னால் அடுத்த நாள் நீ வீட்டில் இருக்க மாட்டேன், உன் வீட்டில் பெட்ரோல் பம்ப் போடுவான். அப்போது இந்துக்கள் என்ற இழிச்சவாயை மற்ற மதம்னாக்கா உனக்கு பயப்படுற இந்துக்கள் மட்டும் இழிச்சவாயினா இது அத்தனை காலத்துக்கு நீ இப்படியே எங்களை வந்துட்டு நீங்கள் நசுக்கி நீங்கள் வச்சுருப்பீங்க. எங்களை எவ்வளோ காலத்துக்கு வச்சுருப்பீங்க? இன்றைக்கி பொங்கி எழுந்துட்டாங்க. கோர்ட்டு சொன்ன 1 மணி நேரத்தில் இன்றைக்கி 1 லட்சம் பேர் கூடுறான்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது பாருங்கள். ஏங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க பிஜேபி தமிழகத்தில் வளரவே இல்லைன்னு, ஆனால் சேகர் பாபு சொல்கிற அந்த கூட்டத்தை கூட்டினதே பிஜேபிங்கிறார். எப்படிங்க சாத்தியம்? நீங்கள் தானே சொல்கிறீங்க பிஜேபி வளரவே இல்லைங்க, சும்மா ஒரு மாயையில் தான் இருக்குது பிஜேபி, 2% ஓட்டை கூட தாண்டலன்னு சொல்கிறீங்க. கோர்ட்டு உத்தரவிட்ட 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர் அங்கே கூடுறான்னு சொன்னால் எல்லாருமே பாஜக RSS இருந்தா நீங்கள் தானே சொன்னீங்க, நான் சொல்லலை. சேகர் பாபு சொல்கிறார் எல்லாமே பாஜக காரங்க அங்கே வந்தவங்களான்னு. அப்போ பாஜக வளர்ந்து விட்டது நீங்கள் ஒப்புக்கிறீங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு மாற்று கருத்து இதுதானே, பாஜக வளரலன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, அங்கே வந்து எல்லாமே பாஜக காரன் RSS காரன் சொல்கிறீங்க. அப்போ தமிழகத்தில் பாஜக மிக பெரும்பான்மையாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது சேகர் பாபு ஒத்துக்கிட்டாரு. கரெக்டாக இல்லையா? அப்போ அதுதானே உண்மை. அப்போ சேகர் பாபு தனக்கு வேணும்னா இப்படி பேசுவார், தனக்கு வேணும்னா அப்படி பேசுவார். ஏன்னா சேகர் பாபுவே அவர் குடும்பத்தில் அவர் சமூக நல்லிணக்கம் பார்க்குறோம், ஜாதி அடிப்படை பார்க்குறோன்னு சொன்னால் அவர் பொண்ணையும் அவர் பையனையும் மருமகனையும் ஏற்றுட்டு குடும்பம் நடத்த வேண்டியது தானே? ஏன் இன்னி வரைக்கும் அவர் மகனையும் சரி அவரோட மகளையும் இன்னும் வீட்டில் சேர்க்காம இருக்காரு? சமூக நல்லிணக்கம் அப்படின்னா அவர் அதை தானே முதல்ல பண்ணோம். தன்னோட வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த வேலையை. உன் வீட்டிலே சமூக நல்லிணக்கம் இல்லை, உன் வீட்டிலே ஜாதியை பாகுபாடு பார்க்குற. அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்துட்டு பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது சேகர் பாபு அவர்களுக்கு?
ஸோ அந்த கந்தூரி விழாவில் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து ஆடு வெட்டுறோம் கோழி வெட்டுறோம்னு கிடையாது, நாங்கள் காலங்காலமாக வந்துட்டு இருக்க விஷயம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் திமுக ஆட்சியை வந்து சீர்குலைக்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சா என்ன சார் இது? சார் நம்ம முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த சிக்கந்தர் ஷா என்ற மன்னர், அந்த மன்னர் 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தானால் அனுப்பப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை சிறைபிடிக்கப்பட்டு அவர் ஆட்சி அமைக்கிறார். இங்கே நம்ம மதுரையில் ஆட்சி அமைக்கிறாரு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அது ஒரு வரலாறு என்ன சொல்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் வந்துட்டு அப்போது விஜயநகர பேரரசு உருவாகிறது. விஜயநகர பேரரசு உருவாகும் போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மையார் போய் விஜயநகர பேரரசு கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய மதுரை வந்து இந்த அளவுக்கு சீரழிஞ்சு கிடக்கு இந்த ஆட்சியினால் அப்படின்னு கேட்டுட்டு இதை நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு மறைஞ்சு போயிடுறாங்களா அவங்க. அந்த அம்மனே வந்து கேட்ட மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய படையை கூட்டுட்டு வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் இவரை வந்துட்டு தோற்கடிச்சு இவர் ஓடுறார், மலை மேலே ஓடுறார். யாரை ஓடுறாரு? சிக்கந்தர் ஷாங்கிற மன்னர் வந்து மலை மேலே ஓடுறார். இவர் மலை மேலே ஒடிஞ்சிக்கிட்டதுனால மலையை முற்றுகையிட்டு அந்த மலை மேலே இருக்கிற சிக்கந்தர் ஷாவை மாறுகை வாங்கி தொங்க விடுறாங்க. குத்துயிரும் குலையுருமாக தொங்க விட்டுட்டு கீழே வராங்க. கீழே வரும்போது அவருடைய மனைவி, அதாவது மனைவின்னு சொல்கிறாங்க, இன்னொரு சாரம் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு கள்ளக்காதலின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. வரலாறுல இப்படியும் இருக்குது அப்படியே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவரை குணப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவருடைய உடல் எங்கே கிடக்குன்னு திரும்ப இராணுவ அந்த படை வீரர்கள் தேட ஆரம்பிக்கும் போது அவங்க தேடுறாங்கன்னு சொல்லிட்டு அவரை சமாதி ஆக்கிடுறாங்க. அவர் குணமாக வேண்டிய இடத்துலையே அவரை சமாதி ஆக்குறாங்க. அந்த இடம் தான் கீழே இருக்கக்கூடிய தர்கா. அங்கே தான் இவங்க வந்து கந்தூரி விழா கொண்டாடுவாங்க. அங்கே தான் அந்த ஆடு மாடு பலியிடுறது, கோழி பலியிடுறது அங்கே தான், இங்கே கிடையாது. ஏன்னா இந்த தர்கா உங்களுக்கு எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1905 தான் கட்டுறாங்க. 100 வருஷம் தான் ஆகுது இந்த தர்கா கட்டி. ஆனால் அது 13ஆம் நூற்றாண்டில் அது கட்டப்பட்டது. அப்போ 100 வருஷம் தான் ஆகுதுனாக்கா கிட்டத்தட்ட 1300 வருடமாக நீ செய்யாததை நீ இப்போ செய்கிறேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? 1300, அதுவும் நீ ஆடு எடுத்துகிட்டு அந்த ஆடு எடுத்துகிட்டு வந்தது எஃப்ஐஆரில் நீங்கள் படிக்கணும். அவங்க போட்ட எஃப்ஐஆரில் அந்த கைது பண்ணாங்க இல்லையா, அந்த ஆடு எடுத்துகிட்டு போன கைது பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா விருதுநகர்லேருந்து ஒருத்தர் வராருங்கிறாங்க. விருதுநகரில் தர்காவே இல்லையா? நீ அங்கேருந்து ஒரு ஆட்டை கூட்டிங்க வர, அப்போ நீ யார் அனுப்புங்க சார்? தர்காவுக்கு இங்கே அங்கேருந்து வரக்கூடாது ஏதாவது கண்டிஷன் இருக்கா? அப்படி கிடையாது சார். நீங்கள் உள்ளூரில் இருக்க கோயிலுக்கு முருகர் பக்தர் எந்த கோயில் இருந்தாலுமே திருப்பரங்குன்றம் அந்த எல்லா பக்கம் போய் தான் செய்யும். அதே மாதிரி தான் சார் அவங்களுக்குமே. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதாவது ஆடு பலியிட வேண்டும் என்று குறிக்கோளோடு நீங்கள் அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? நீ கீழே படி இல்லாமல் அப்போது வேண்டுமென்றே ஒரு பதற்றத்தை உருவாக்கணும். அந்த கோயிலை இப்போ சொன்னார் இல்லையா, பாபர் மசூதி மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி ஆகக்கூடாது. அதை ஆக்குறது யார்? சரி, போனீங்க, அது கோர்ட்டு தடை சொல்லிருச்சு, காவல்துறை தடை சொல்லிருச்சு, மேலே நீங்கள் ஆடு எடுத்துகிட்டு போகக்கூடாது, கோழி எடுத்துகிட்டு போகக்கூடாது, மேலே அசைவம் அலோடு இல்லைன்னு சொல்லிருச்சு. முடிஞ்சு இல்லையா அந்த கதை? இவங்க கோரிக்கை வச்சாங்க போகக்கூடாதுன்னு, இந்துக்கள் கோரிக்கை வச்சாங்க, முருக பக்தர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது, போலீஸ் மூலியமாக முடிஞ்சிருச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி, நீ ஏன் போன? நீ வகுப்பு வாரியத்தோட தலைவர் இல்லையா? வகுப்பு வாரியத்தோட தலைவர் என்ன பண்ணணும்? முறைப்படி நீ கோர்ட்டில் பெட்டிஷன் போடணும். என்ன போடணும்? இது வந்து வகுப்புக்கு சொந்தமான இடம், இந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எங்களுக்கு பங்கு உண்டு, அதனால் நாங்கள் ஆடு மாடு வெட்டுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். நீ கோர்ட்டுக்கு போகணும். நீ கோர்ட்டுக்கு போகாமல் வேண்டுமென்றே கலவரத்தை தூண்ட வேண்டும், இந்துக்கள் மீது வெறுப்புணர்ச்சியை கொண்டு போடணுன்றதுக்காக நீ என்ன பண்ணுற? மாட்டுக்கறி பிரியாணி போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற உனக்கு கூட வந்தவங்க சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்ச பிரச்சனை திரும்ப உருவாக்குனது யாருன்னா நவாஸ்கனி. ஓகே சார், அவர் அப்படி பண்ண உடனே பாஜகவினரோ ஆர்எஸ்எஸோ அவங்க போய் கேஸ் போட வேண்டியது சார். அடுத்து உடனே மலை மேலே ஏறி போய் அவங்களுமே மத கலவர் தூண்டுற மாதிரிலாம் பண்ணுறாங்க. திரும்பவும் சொல்கிறோம், அவங்க வந்துட்டு யாரை கண்டிக்கிறாங்கன்னா தமிழக அரசை கண்டிக்கிறாங்க. இஸ்லாமியரை கண்டிக்க ஏன் மேலே போன இஸ்லாமியர் கண்டிக்கல? தமிழக அரசை நீ ஏன் தடுக்க தவறின? நீ ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு தடுக்கல, அதே மாதிரி நவாஸ்கனி நீ தடுத்துருக்கணும்ல, ஏன் தடுக்கல? நவாஸ்கனி எப்படி மலை மேலே நீ அலோவ் பண்ண? நீ ஏன் நவாஸ்கனியை மலை மேலே அலோவ் பண்ணன்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் நீங்கள் யார் சொல்லணும்? அந்த மாவட்ட கலெக்டர் சொல்லணும், அந்த எஸ்பி சொல்லணும், தமிழக முதலமைச்சர் சொல்லணும், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லணும். ஏன் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க? அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் விடும்போது அதை கவனத்தை ஈர்க்கணும்னா ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி கேட்குறாங்க. நீ அனுமதி மறுக்கப்படும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக, மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறுது. நீ அந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுத்துருந்தீங்கனாக்கா பிரச்சனை இல்லை. இப்போ நாளைக்கு என்ன வச்சுருக்கீங்க? நீங்கள் நாளைக்கு மத்திய அரசு பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க பெருநகரங்களில் என்ன வச்சுருக்கீங்க? போராட்டம் வச்சுருக்கீங்க. அதுக்கு எப்படி அனுமதி? யார் கொடுக்குறா உங்களுக்கு அனுமதி?
என்னங்க ஒரு இந்துனாக்கா அனுமதி கொடுக்க மாட்டேன், ஒரு இந்து முன்னணி அனுமதி கொடுக்க மாட்டேன், பாஜக அனுமதி கொடுக்க மாட்டேன், RSS அனுமதி கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போயிட்டு உங்ககிட்ட கோர்ட்டில் நின்று நாங்கள் தொங்கி தீர்ப்பு வாங்கிட்டு வரணுமா? இதே உங்கள் பிரச்சனைனாக்கா உங்களுக்கு ஆர்ப்பாட்டம்னா உடனே நீங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருமா உங்களுக்கு காவல்துறை? இப்போ நாளைக்கு அனுமதி யார் கொடுத்தா? யாருங்க அனுமதி கொடுத்தா? ஆளும் அரசுனா மட்டும் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவீங்களா? அப்போ மற்ற அதாவது எதிர்கட்சி கூட கொடுத்துட்றாங்க, காங்கிரஸ் கூட கொடுத்துட்றாங்க அனுமதியை, ADMK கூட கொடுத்துட்றாங்க. ஆனால் இவர்கள் முழுக்க டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா BJP, RSS, இந்து முன்னணி. இவங்களுக்கு அனுமதி கொடுத்ததே கிடையாதுங்க இது. ஏன்னா அவங்க தான் பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதுன்றதுக்காண்டி மேபி கொடுக்கலாம் சார். நீ கொடுத்துட்டா ஏன் பிரச்சனை பண்ண போறான்? ஏங்க கேட்கும்போது நீ அனுமதி கொடுத்துட்டு அவன் ஏங்க பிரச்சனை பண்ண போறான்? அவன் பாட்டு ஒரு ஓரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஒரு ஓரமாக போராட்டம் பண்ணிட்டு அவன் பாட்டு போக போறான். நீ அவனை விட்டுடுற. நீ இப்போ நாளைக்கு நீ பண்ண போறிய பட்ஜெட்டில் வந்துட்டு தமிழக அரசு புறக்கணிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ நாளைக்கு ஒரு போராட்டம் பண்ண போறீங்களா? என்ன புறக்கணிச்சுது? என்னங்க புறக்கணிச்சு? 12 லட்ச ரூபா உங்களுக்கு வந்துட்டு ஸ்லாப் சொல்லியிருக்காங்க. அந்த 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையா? தமிழ்நாட்டில் இல்லையா? ஒருத்தன் கூட இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். நீ சொல்ல முடியுமா? 10,000 MBBS சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 10 பேர் கூட தமிழ்நாட்டில் வரமாட்டானா? ஒரு 1000 பேர் தமிழ்நாட்டில் வரமாட்டானா? அப்புறம் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு ரயில்வேக்கு கொடுத்துருக்குறாங்க, ரயில்வே திட்டங்களுக்கு. அப்போ நீங்கள் எப்படி ₹1 கொடுக்கணும்? நாளைக்கு எப்படி பட்ஜெட் போராட்டம் நடத்துவேன்? அதே போல் கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகள் இனி வருங்காலத்தில் கட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வீடு கூட தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்களா? என்னங்க இது பொய் பித்தலாட்டமாக இருக்கு. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால், அதுமாதிரி பாலியல் பிரச்சனைகள்லாம் வந்தாக்கா மத்திய அரசு உள்ள இழுத்துக்கணும். இப்போ இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை கூட ஏன் இவங்களே பூதி பெருசாக்குனாங்க? ஏன் இவங்க அனுமதி கொடுத்துருந்தா அது பெருசாக இருக்காது? அனுமதி கொடுக்காத காரணம் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த மணப்பாறை இந்த விஷயத்தெல்லாம் இவங்க மூடி மறைப்பதற்காக, இதெல்லாம் பெருசாக வெளில மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக திருப்பரங்குன்றம் இன்னைக்கு டிவி தோன் தானே வருது. திருப்பரங்குன்றம் அண்ணா யூனிவர்சிட்டி மறைஞ்சு போயிடுச்சா? அடுத்து அந்த 3 பெண்கள் ஒரு குழந்தைய 3 பேர் பாலியல் பண்ண முடிஞ்சு போச்சா? அப்போ இனி அடுத்து விடாமுயற்சியை பற்றி ஓடிட்டுருக்கோம், திருப்பரங்குன்றம் ஓடிட்டுருக்கோம். கடைசி வரைக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட பிரச்சனை ஓடாது. இப்போ நாளைக்கு பாருங்கள், நாளையிலேருந்து ஆர்ப்பாட்டம் பண்ண செய்தியை போடுவோம், பட்ஜெட்டு போடுவோம். எல்லா டிவியில் என்ன விவாதம் நடக்கும்? பட்ஜெட்டில் அதை பண்ணிட்டாங்க, பட்ஜெட்டில். அப்போது இவங்களுடைய அஜெண்டா என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு, என்ன பாலியல் பழக்கம், இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. அப்போது மீடியாவை பயன்படுத்தி, இவங்களுக்கு சாதகமான மீடியாவை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை உருவாக்கி, ஒன்று இந்திய எடுத்துக்கணும், இல்லைனா மத்திய அரசை குறை சொல்லணும், இல்லைனா இங்கே இருக்கிற பாஜகவை குறை சொல்லணும். இதை மட்டும்தான் அது திமுகவுடைய வேலை. எப்போல்லாம் திமுகவுடைய அரசு கையாளாத அரசாக மாறுதோ அப்போல்லாம் அவங்க ஒன்று இந்தி எடுத்துப்பாங்க, இல்லை தமிழை வச்சு எடுத்துப்பாங்க, இல்லை பாஜகவை புறக்கணிக்கணும்னு எடுத்துப்பாங்க, இல்லைனா இந்த இந்துக்கள் மேலே கை வைப்பாங்க. இது தொடர்கதைங்க. இது தொடர்கதை. பார்லிமெண்ட்டில் மத்திய பிரதேசத்தை பற்றி பேசுகிற கனிமொழி ஏங்க தமிழ்நாட்டை பற்றி பேசலை? தமிழ்நாட்டை விடவா 18 கோடி வாழ்கிறான் எங்கள் உத்தரப்பிரதேசில். அங்கே டெய்லி அதுமாதிரி பாலியல் பலாத்காரம் நடக்குது. இல்லை டெய்லி எதாவது வருதா? நீ வந்தால் தான் உடனே எடுத்து போட்டு உங்கள் சேனலில். இப்போ நீ போட்ட சமீபத்தில் எத்தனை போட்டீங்க சொல்லுங்கள்? சன் டிவியில், கலைஞர் டிவியில் உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை பாலியல் பலாத்காரம் நடந்தது. நீ ஒன்று நடந்தாலே, அங்கே ஏதாச்சும் நடந்தாலே உங்களுக்கு நியூஸ் வந்துடும். அது பெருசாக பூதாகரமாக்குவீங்க. இப்போ ஒன்று கூட நீங்கள் போடல. ஏன் போடல? 18 கோடி வாழக்கூடிய அந்த இடத்துலையே நீங்கள் 40 கோடி பேர் இன்றைக்கி புனித நீராடி இருக்கலாம். ஒரு அசம்பாவிதம் இல்லை. 30 பேர் இறந்துட்டாங்க. 30 பேர் எங்கள் ஆன்மீகத்துக்கு போய் இறந்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்கலாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க. என்னென்ன அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு. ஏன்னா அவங்க ஆன்மீக பயணம் போயிருக்காங்க. அந்த இடத்துல இறக்குறதெல்லாம் ஒரு புண்ணியம். அதை மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. இங்கே கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் 72 பேர் செத்து போனால், செங்கல்பட்டில் 30 பேர் செத்து போனால், நீ 10 லட்ச ரூபா கொடுத்திய. அவன் எதுக்கு போனான்? புண்ணியம் தேடியா போனான்? குடும்பத்தை விட்டுட்டு புண்ணியம் தேடி போனான் அவன். அப்போ அந்த சாவெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க பார்லிமெண்ட்டில். இந்த சாவை பற்றி மட்டும் பேசுகிறீங்க. அப்போ அந்த சாவை நீ பார்லிமெண்ட்டில் பேசல. ஏன் பேசலை? திருமாவளவன் பேச மாட்டார். ஏன்னா இவங்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா அது. எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். நேற்று வரைக்கும் இந்திய கூட்டணி இந்த ராகுல் காந்தி கெஜ்ரிவாலை அவ்வளோ புகழ்ந்து பேசினார். ஜெயிலில் உள்ள தள்ளும் போதெல்லாம் அப்படி பேசினார். இன்றைக்கி என்ன பேசுகிறார்? தேர்தல் பிரச்சாரத்தில் மதுபான ஊழல் பண்ணதுனால தான் இந்திய கூட்டணிக்கு கெட்ட பேர் வந்ததுன்னு சொன்னவர் ராகுல் காந்தி. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்க இப்படி தாங்க. இவங்க நிலைப்பாடு இப்படி தான். இன்னி வரைக்கும் நட்பாக இருப்பாங்க. நாளைக்கே திருமாவளவன் வெளியே வந்துட்டார்னா திருமாவளவன் தேச விரோதி. யாருக்கு? திமுகவுக்கு தேச விரோதி. அவர் ஜாதிய மோதலை தூண்டுறவர், ஜாதி கட்சிக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதான் திமுகவோட நிலைப்பாடு. தன்னுடைய மாநிலத்தில் நடக்கிறத எந்த மீடியாவும் காட்டாது. ஒரு சில மீடியாக்கள் காட்டினாக்கா அவங்க மேலே அவங்களை பேன் பண்ணுவாங்க, அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அப்படியே யாருன்னா எதிர்த்து பேசினா, இப்போ எச்ராஜா மேலே கேஸ் போட்டுருக்காங்க. 6 பிரிவின் கீழே அவர் மேலே இன்றைக்கி வழக்கு போட்டிருக்காங்க. கோர்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி கோர்ட்டு இப்படி ஒவ்வொருத்தராக பேசுகிறவங்களெல்லாம் நீங்கள் கைது பண்ணி உள்ளே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பேச்சுரிமை என்ன வருது? இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை கண்டனம் தெரிவிக்குது கோர்ட்டு. நீ ஒவ்வொருத்தர் அரெஸ்ட் பண்ணும் போதும் சவுக்கு சங்கர் கேஸில் அவ்வளோ கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ வேணுமென்றே ஒவ்வொரு தடவை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண மாட்டான் இப்போ யூடியூபர்லாம். ஏன்னா கோர்ட் அந்தளவுக்கு
ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்டனம். இனி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் கூட கோர்ட்டே முன் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணும். இல்லை இந்த ஆட்சிக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கோர்ட்டு பண்ணணும். ஏன்னா கோர்ட் அந்தளவுக்கு வெகுண்டு எழுந்திருக்கிறாங்க. அற்புதமான கருத்து. நன்றி.